நீங்க இப்போ மூவிஸ்லயும் கூட நம்ம காஃபி வித் காதலா இருக்கட்டும், வாரிசா இருக்கட்டும், இந்த மாரி படங்கள்ல சம்யுக்தா நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால ரெகனைஸ் பண்ண முடியும். பட் அவ்வளோ பெரிய ரோலா அப்படின்னா அது கண்டிப்பா இல்ல. ஆப்வியஸா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் எந்த பாயிண்ட்ல இந்த கேரக்டர் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி தோணுச்சு? ஏன்னா நம்ம முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். ஒருத்தங்க இந்த ரோல் பண்றாங்கன்னா தொடர்ச்சி அதே மாதிரியான ரோல்கள் வரும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ எந்த இடத்துல நீங்க பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு எப்படி அதை டெஃபினட்டா பிக் டைரக்டர்ஸ் அண்ட் எனக்கு வந்து இதுதான் நடிக்கணும் அதுதான் நடிக்கணும்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நிறைய பேர் வந்து பயங்கர பேஷனேட்டாவோட வருவாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லை. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சோஷியல் மீடியால இன்னும் பிரபலம் ஆவேன். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ எது வந்தாலும் நல்ல ரோல் ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். அந்த ஜாலியாக ஒரு ஒரு நாள் ஷூட்டிங்கில் இருந்தோன்னா ஒரு 9 to 6 ஜாப் மாதிரி இருக்காது. ஜாலியாக இருக்கும். அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அப்புறம் டைரக்டர், அவங்க கிரியேட்டிவிட்டி, அந்த கோ ஆர்டிஸ்ட், எனக்கு அந்த வைபே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனி மூவி விச் இஸ் எனக்கு ஓகே நம்ம பண்ணலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணலாம் நினச்சானா நான் எடுத்து பண்ணுவேன். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்ற அந்த மாதிரி ரொம்ப இமேஜ் கான்ஷியஸாலாம் நான் இல்லை. ஐ எம் டூயிங் வாட் எவர் ஐ எம் டூயிங் வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். அண்ட் ஐ டூட் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்ணுறேன். ஸோ ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ். எல்லாமே எனக்கு நான் ப்ளஸ்ஸாக தான் பார்த்துப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பிராட் மைண்டோட தான் இருக்கீங்க. பட் எங்களுக்கு ஒரு என்ன வருத்தம்னா சோசியல் மீடியாவில் தினசரி பார்க்குறோம், டெய்லி சம்யுக்தா ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இப்போ உங்களை இந்த படத்துல வந்து நீங்க வந்து போலீஸ் ரோல் பண்ணிருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க பண்ண படத்துல வந்து சம்யுக்தியோட டான்ஸை வந்து பட் இது எனக்கே தெரியல ஏன் என்ன வந்து டான்ஸ்க்கு கூப்பிட மாட்டாங்க, ரொமான்ஸ்க்கு கூப்பிட மாட்டாங்க. எனக்கே வந்து சண்டை போட்டாங்க. ஏன் படத்துல வந்து லீடா தான் பண்றேன், எனக்கு ஒரு டான்ஸ் வைக்கலாம்ல, நான் எப்படி ஆனந்தராய் சார் கூட ஆட வைக்க முடியும்? பட் சுந்தர் சி சார் வந்து காஃபி வித் காதல்ல சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீங்க வந்து நல்லா லைக் கிளாம்லாம் மேபி பண்ணா நல்லா இருக்கும், பட் உங்களுக்கு ஒரு சேட் ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் கொடுத்துட்டேன், அதுதான் காஸ்டிங் கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு.